எதற்கு மாநாடு? தமிழக வெற்றி கழகம் ஒரு பொதுக்கூட்டம் நடத்துகிறோம். அந்த பொதுக்கூட்டம் மாநாடாக மாறுது. நீங்கள் மாநாடாக நடத்திய பொதுக்கூட்டம் கூட கூட்டலை. இதான் இங்கே பிரச்சனை. இப்போ எங்கள் தலைவர் என்ன சொல்கிறாங்க, 5000 பேருக்கு மேலே கலந்து கொள்ளக்கூடாது. 51 சட்ட விதிகள் வேற. இப்போ சனிக்கிழமை இன்னைக்கு நடைபெற்ற அந்த விருதுநகர் பக்கத்தில் கல்குறிச்சியில் நடைபெற்ற மாநாடுன்னு சொல்ல மாட்டேன், கூட்டம். அந்த கூட்டத்துக்கு பேர் என்ன? அங்கே என்ன விதிமுறைகளை தளர்த்திங்களா? விதிமுறை வச்சிங்களா? எத்தனை விதிமுறைகளோடு உங்கள் கூட்டம் நடந்தது? அப்போ உங்களுக்கு ஒரு நிலைப்பாடு, எங்களுக்கு ஒரு நிலைப்பாடா? எங்களுக்கு ஒரு சட்டம், உங்களுக்கு ஒரு சட்டமா? சேப்பாக்கம் மைதானத்துக்குள்ளேயே 5 ரூபா விசிலை எடுத்துக்கொள்ளக்கூடாதுங்கிறது இன்னைக்கு புதிய சட்டமாக்கப்பட்டிருக்குது. தெரியுமில்ல உங்களுக்கு? சரி, நீ விசிலை அனுப்பலை, நல்லது. விரலை மடக்கி நாக்க மடக்கி விசில் ஊதுவானே, அப்போ நீ எங்கே போவ? டிவிக்கேன்னு கத்த போகிறான் உள்ள, என்ன பண்ண போறிய? நமது சின்னம் விசில்னு கத்த போகிறான், சேப்பாக்கம் மைதானமே அதர போகுது, என்ன பண்ண போறிய? இல்லை சார், விசில் கொண்டு போகக்கூடாதுன்றதுக்கான முக்கிய ரீசன் என்னன்னா, அங்கே போய் ஒரு கிரிக்கெட் நடக்கக்கூடிய இடத்துல அங்கே டிவிக்கே கொடி காட்ட வேண்டியது அவசியம் என்ன? ஏங்க ரசிகர்கள் அவன் பார்க்குறதே என்டர்டெயின்மெண்ட் தான். என்டர்டெயின்மெண்ட் இருக்கிற இடத்துல அங்கே எதுக்கு அரசியலை கொண்டு போய்? விசில் அடிப்பதே என்டர்டெயின்மெண்ட் தானே. ஒருத்தர் விசில் அடிக்கிறான்னா அது என்டர்டெயின்மெண்ட் தான். அது பேர் என்ன? அப்புறம் விசில்ஸ் கொண்டு போகக்கூடாதுன்னு. சரி, விரல மடிக்க விசில் அடிப்பான். அப்போ எதிர்காலத்தில் என்ன பண்ண போகிறாங்க? சிவப்பும் மஞ்சளையும் தடை செய்யப்படும்னு கூட சொல்லுவாங்க. அந்த நிறத்தையே தடை செய்வதற்காக இவர் தொடர்ந்து ஆண்டால் நடக்கும். உங்களுக்கு அச்சப்பட்டு தான் அவங்க பண்ணாங்க. நீங்கள் எல்லாமே எங்களுக்கு அச்சப்பட்டு தான். அப்புறம் ஏன் 51 நிபந்தனைகள் சொல்லுங்க? குடிகார நாடாக்கி. சரி, இல்ல தாவேகா மாநாட்டுல 4 பேர் மயங்கி விழுந்தாங்க, 5 பேர் மயங்கி விழுந்தாங்கன்னு இருக்குது. ஆனா திமுக மாநாட்டுல எங்கேயாவது போய் 5 பேர் 6 பேர் மயங்கி விழுந்தாங்க எங்கேயாவது பார்க்க முடியுது? கூட்டம் கூடுதலா இருந்தா தானே மயங்கி விட முடியும். கொஞ்சம் கூட்டமா இருந்தா ஏன் மயங்கணும்? அப்ப அந்த கூட்டத்துக்காக தானே அவங்க ரூல்ஸ் போட்டிருக்காங்க. நான் என்ன கேட்குறேன்னா, ரூல்ஸ் எப்படி போடணும்? 5000 பேர் திறன் இருக்கிற மைதானத்தை விட 50000 பேர் கூடுகிற அளவிற்கு மைதானத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கன்னு சொல்லுவதற்கு ஏன் துப்பில்லை இந்த அரசுக்கு? 1,00,000 பேர் கூடுகிற மைதானத்தை நீங்கள் தாராளமாக எடுத்துக்கோங்க, உங்களுக்கு கூட்டம் வரும்னு சொல்லி கொடுப்பதற்கு ஏன் துப்பில்லை? நான் கேட்குறேன். அப்போ நீங்கள் படுகொலை செய்ய வேண்டும் என்கிற நோக்கத்தோடும், அப்பாவிகளை படுகொலை செய்ய வேண்டும், அப்பாவிகளை கொள்ள வேண்டும் என்கிற நோக்கத்தோடும் ஒரு புதிய வரையறை திட்டங்களை உருவாக்கி வேண்டும் என்றே எங்களது கட்சியை எப்படியாவது கரூர்லேயே இந்த தமிழக வெற்றி கழகத்தை முடிக்கணும்னு நினச்சிங்க, முடியலை. இப்போ அடுத்து பல்வேறு கட்டமைப்புகளை கொண்டு வந்து பல்வேறு சட்டத்திட்டங்களை உருவாக்கி எங்கள் இயக்கத்தை நீங்கள் மூழ்கடிக்க வேண்டும் என்று தினந்தோறும் முயன்று கொண்டிருக்கிறீங்க. ஒரு நாளும் முடியாதுன்னு நாங்கள் சொல்கிறோம்.